ஓடி போறீங்க? அறிவிடாத கருத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி நாங்கள் முட்டுக் கொடுத்தோம். இதுதான் உண்மை. உங்களுடைய சொந்த என்ன ஆரம்பத்துல 2 ஏக்கரா 3 ஏக்கரா உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு 3000 ஏக்கருக்கு சொந்தக்காரன் நீங்க. இவ்வளவு சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது? நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? இறந்ததற்கு பிறகு இந்த கொடிதான் என் மீது போர்த்தப்பட வேண்டும் சொன்னீங்கல்ல? இப்ப போனீங்க சீனியர் சீனியர் பேசுறீங்களே. இப்ப நீங்க போய் ஏத்துட்டு இருக்கிற தலைவன் சீனியரா? அவரை ஏத்துக்கிட்டு முன்னால எடப்பாடியார் ஏத்துக்க முடியாதா? இருந்தப்ப உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு. இங்க இருந்தபோது உங்களுக்கு எவ்வளவு மரியாதை. ஐயா வணக்கம், அண்ணா வணக்கம், தலைவரே வணக்கம், தலைவரே வணக்கம். இன்னைக்கு அந்த கட்சியில 12-13 வயசு பையன் சொல்றான் செங்புரோட செங்புரோ போற செங்ஸ்புரோட என்ன அசிங்கம். ஜனநாயக நாட்டிலே நியாயமாக விமர்சனம் செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. வாதங்கள் செய்தால் நீங்கள் எதிர்வாதத்தை வைக்க வேண்டும். நாங்கள் பேசினால் அதற்கு மறுப்பு இருந்தால் அது இதை போலவே கூட்டம் போட்டுதான் பேச வேண்டுமே தவிர 80 ஆண்டு காலத்தை நெருங்கிவிட்ட ஒரு தலைவர் இந்த விமர்சனத்தை தாங்க முடியவில்லை என்றால், நேற்று பேசிய பேச்சாளர் என்ன பேசினா? கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு ஓடி போனார் என்று சொன்னான். அது உண்மைதானே? இந்த அண்ணா திமுக தொண்டனா இருக்கான், வேட்டியை கட்டிட்டேன். அவன் எவனாச்சு வேற கட்சிக்கு போயிருக்கானா? இத்தனை வருடம் அமைச்சராக பதவி வைத்து விட்டு போக்குவரத்து துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர், இத்தனை அமைச்சர் பதவி வைத்துக் கொண்டு 45 ஆண்டு காலம் இந்த அண்ணா திமுகவை கொத்தடிமை போல வைத்திருந்தீர்களே. கட்சி விட்டு ஏன் ஓடி போறீங்க? அறிவிடாத கருத்துக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி நாங்கள் முட்டுக் கொடுத்தோம். இதுதான் உண்மை. உங்களுடைய சொந்த என்ன ஆரம்பத்துல 2 ஏக்கரா 3 ஏக்கரா உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு 3000 ஏக்கருக்கு சொந்தக்காரன் நீங்க. இவ்வளவு சொத்து உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கோபி மக்களுக்கு 9 தடவை நான் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன் என்று பேசுகிறீர்களே. எந்த வளர்ச்சி படியாவது இந்த கோபியில் நடந்திருக்கா? 40 வருஷத்துக்கு முன்னால கோபி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கிறது. ஒரு பெரிய பாலங்கள் வந்திருக்கிறதா? போக்குவரத்து நெருக்கடியை தீர்ப்பதற்கு சுற்றுப்புற சாலை பைபாஸ் சாலை போட்டிருக்காரா? கல்லூரிகள் தொடங்கப்பட்டதா? 9 முறை என்று பிரிக்கப்பட்ட கட்டமைப்பு செய்கிறீர்களே. ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர முடியுங்களா? ஒரு என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தீர்களா? ஒரு கலை அறிவியல் கல்லூரி அவரை பார்த்து கேட்கிறேன், கொண்டு வந்தீர்களா? இது எதையுமே செய்யாமல் துரோகம் செய்து விட்டு போட்டீர்கள் என்று சொல்ல கோபம் வருகிறதா? நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க? இறந்ததற்கு பிறகு இந்த கொடிதான் என் மீது போர்த்தப்பட வேண்டும் சொன்னீங்கல்ல? இப்ப போனீங்க சீனியர் சீனியர் பேசுறீங்களே. இப்ப நீங்க போய் ஏத்துட்டு இருக்கிற தலைவன் சீனியரா? அவரை ஏத்துக்கிட்டு முன்னால எடப்பாடியார் ஏத்துக்க முடியாதா? ஏத்துக்க முடியாதா? இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும். கோபி மக்கள் விழிப்பானவர்கள். எப்படா அந்த பிரச்சனை முடியும் இருந்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோபி செட்டிப்பாளையத்தில் அத்தனை பேரும் சொல்றாங்க, அப்பா ஒழிஞ்சிருப்பா. எதனால் அந்த வார்த்தை? நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்று சொன்னால், ஆளுமை என்று சொன்னால், நீங்கள் வெளியேறுகிற போது இத்தனை ஒன்றிய செயலாளர் இருக்காங்க, 285 ஒன்றிய செயலாளர். தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றிய செயலாளர் பின்னால் வந்தானா? 85 நகர செயலாளர் இருக்காங்க, ஒரு நகர செயலாளர் இவர் பின்னால் போனார்களா? 615 பேரூராட்சி செயலாளர் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஒரு பேரூராட்சி செயலாளர் உங்கள் பின்னால் வந்தார்களா? நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்ட 85 மாவட்ட செயலாளர் அண்ணா திமுக ஒரு மாவட்ட செயலாளர் உங்க பின்னால் வந்தார்களா? அமைப்பு செயலாளர் 80 பேரு ஒரு அமைப்பு செயலாளருக்கு பின்னால் வந்தாங்களா? பொதுக்குழு உறுப்பினர் 2117 பேர் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் பின்னால் வந்தாங்களா? பெரிய தலைவர்ன்றீங்க, பெரிய தலைவர்ன்றீங்க. இங்க இருந்தப்ப உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு. இங்க இருந்தபோது உங்களுக்கு எவ்வளவு மரியாதை. ஐயா வணக்கம், அண்ணா வணக்கம், தலைவரே வணக்கம், தலைவரே வணக்கம். இன்னைக்கு அந்த கட்சியில 12-13 வயசு பையன் சொல்றான் செங்புரோட செங்புரோ போற செங்ஸ்புரோட என்ன அசிங்கம். அந்திம காலத்தில் இப்படி ஒரு அவமானம் உங்களுக்கு தேவைதானா? அதுல ஒரு மாவட்ட செயலர் என்ன பண்றான், இவர் தோலை புடிச்சிட்டு அப்படியே தொங்கி இழுத்துட்டே போறான், செல்ஃபி எடுக்கிறான்.
இவர் இப்படியே போறாரு. அண்ணா திமுகவிலே தொண்டனுடைய ஒரு விரல் உங்கள் மீது பட்டிருக்குமா? எவ்வளவு மரியாதையோடு நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அந்த நடிகன் போய் பஸ் ஏறலாம், இவர் பின்னால போறாருங்க, தள்ளி விட்டாங்க, கீழே விழுகிறாருங்க, 2 பேர் தாங்கி பிடிக்கிறாங்க. அவ்வளவு மனசுக்கு நமக்கு வேதனையா இருந்துச்சு. எப்படி இருந்தார் நம்ம கட்சியில? துரோகம் பண்ணிட்டு போனவருக்கு என்ன நிலைமை பார்த்தீங்களா? இப்பொழுதும் சொல்லுகிறேன், கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 70,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். நடந்தே தீரும். சும்மா பில்டப் பண்றானுங்க இந்த யூடியூப்ல. இவர் ஜெயிச்சிருவாருங்க. 6,347 ஓட்டு வாங்குவார். எவ்வளவு எடுத்து வச்சுக்குவார்? மொத்த ஓட்டு கோபி சட்டமன்றத்தில் 6,317 ஓட்டு வாங்குவதற்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? நல்ல சின்னம் கொடுத்திருக்கிறாங்க அந்த கட்சிக்கு. இப்போ அருமையான சின்னம், சூப்பர் சின்னம். அதை எப்படி சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க வேடிக்கை பார்க்கலாம். ஆக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வருகிற சட்டப்பேரவை தேர்தல் நீதிக்கும் அநீதிக்குமான தேர்தல். 4.5 வருடம் ஆட்சி செய்தார்களே, நான் கோபி மக்களை கேட்கிறேன், ஐயாவை நினைத்து பார்த்து ஓட்டு போடுங்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.